ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பன்னீர் செஞ்சு அதில் நான் புர்ஜி செய்ய போகிறேன். அதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி கலக்காத பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்ததும் அதை சிம்மில் போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை எடுத்து இப்படி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு லேசாக கலந்திங்கனாலே தெரியும் நல்லா பால் திரையிறது. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் சூடு பட இப்படி தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சல்லடையில் துணி விரித்து அதில் இந்த பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கோம், அதோட வாடை வரும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி துணியை மடித்து இதிலேருந்து நல்லா எக்ஸஸ் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததும் இதை தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது மேலே நல்ல ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 2-3 மணி நேரம் அளவு நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பன்னீர்லாம் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே நல்லா கெட்டியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பன்னீர் வச்சு பன்னீர் புர்ஜி செய்ய போகிறேன். அதனால் இதை நல்லா நான் உதுத்து போட்டு தனியாக வச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. புர்ஜி செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அந்த மாதிரி லேசாக அடித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தோட பச்சை வாடையும் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலில் 100 கிராம் அளவு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பன்னீரில் எல்லா மசாலாவும் நல்லா படுற அளவுக்கு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சமாக கசூரி மேத்தி, மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.